Hi friends. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 14 2025 தமிழ் நியூ இயர்ஸ் டே. இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம நியூ இயர், அதுவும் நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதோ கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து வருஷ பிறப்புக்காக நம்ம என்னெல்லாம் ஸ்பெஷலாக செய்கிறோன்றதெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை முறையா பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அது இல்லாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சித்திரை 1. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. நம்ம வந்து சூப்பரா இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பூரா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் என்ஜாய்மெண்டா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விடிய காலையிலேயே ஏஞ்சி கோலம்லாம் போட்டு கலர்லாம் கொடுத்து சூப்பரா வந்து நம்ம தமிழ் வருஷ பிறப்பை வரவேற்றாச்சு. இனிமே வர காலம் எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வளத்தோட சூப்பரா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாழலாம். எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் நம்மள அழிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் பின்னாடி எப்போ குழி தோண்டிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட எண்ணத்தையும் செயல்லையும் வந்து நம்ம முறியடிச்சு முட்டி மோதினாலும் கண்டிப்பா வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எவனை கண்டும் பயப்படக்கூடாது, யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. நம்மளை நம்பினா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். அந்த கெத்தோட இந்த வருஷ பிறப்பை நம்ம கொண்டாடலாம். இனிமே வர காலம் நமக்கு நல்லதே நடக்கும்னு காலை அடி எடுத்து வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்பயோ வாங்கினது, ஆனால் ரொம்ப நாள் காணாமல் போயிடுச்சு. இப்போதான் வந்து தேடி கண்டுபிடிச்சோம். அப்படி மாட்டிடலாம் அப்படின்ட்டு மாட்டிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்காடு போனப்ப இது வாங்கினது, இது வந்து ஊட்டி போனப்ப வாங்கினது. இது வந்து நம்மளோட இந்தியா, ஐ லவ் இந்தியா. சரி, நம்ம இந்தியாவுக்கு மதிப்பு கொடுத்து இதை நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஓட்டிட்டு வரலாம். இந்த சீசனுக்கு வந்து நம்ம இந்த வெக்கேஷன் போகும்போது எங்கெல்லாம் வெக்கேஷன் போகிறோமோ அப்படியே வந்து வச்சுட்டே வர வேண்டியதுதான். இப்போதைக்கு வந்து நம்ம 2 வச்சிருக்கிறோம். நிறைய இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம், ஆனால் வாங்கினதில்ல, அதை கலெக்ட் பண்ணோன்னு யோசிச்சது இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு தான் பசங்க இந்த மாதிரி வாங்க ஆரம்பிக்கலாமா, நம்ம எங்கே போகிறோன்னு தெரியும் அப்படின்னாங்க. சரி, பெருசாக தான் கிடக்குதே நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்டா அப்படின்ட்டு ஆரம்பிச்சாச்சு. இது லாஸ்ட் டைம் போனப்போ இது பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக காணோம், அதுக்கப்புறம் கிடைச்சிது. சரி ஒட்டிடலாம். இது இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏற்காடு போனப்போ வாங்கினது. இது வந்து ஏற்காடுலேயே தான் வாங்கினோம். இது சரி, இது நல்லா இருக்கும்ல, மெயின் ஹீரோவாக இதை ஆக்கிடலாம் இந்தியாவுன்னு வச்சாச்சு. பார்க்கலாம் இந்த இடத்துல எவ்வளோலாம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்றத கௌசியப்பாகிட்ட தாங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நியூ இயர்க்காக நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்? அதை கேளுங்க. அவல் வச்சு எப்படி ஸ்வீட் செய்ய முடியும்? செய்கிறோம் பாருங்க. அதுவும் என்ன ரெசிபின்றீங்க, எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து அவல் வச்சு லட்டு செய்ய போகிறோம். லட்டா? ஆமாம், லட்டு வந்து இதில் செய்வாங்க, செய்யலாம். எல்லாமே வந்து நல்லா சமைக்கிறவங்களுக்கு சின்ன பொருள் கிடைச்சாலும் அதை வச்சு எவ்வளோ டிஷ்ஷு செய்யலாம். ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அவல் எடுத்துக்கலாம். அவல் வந்து நான் வந்து அவல் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்பு அவலுக்காக நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்குறோன்னா, நெய் எடுத்துருக்குறோம், 1 கப்பு வந்து சுகர் எடுத்துருக்குறோம், அப்புறம் வந்து முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன் நல்லா, ஏலக்காய் 2, ஃபுட் கலர் வந்து எல்லோ எடுத்துருக்குறேன். ஆனால் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கங்க. லட்டுன்னும் போது வந்து நமக்கு அந்த ஒரு மஞ்சளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். இந்த அவல் வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். எதுக்காக வறுக்கிறோன்னா, நல்ல சூடு ஏறிச்சுன்னா கிறிஸ்பியாக வந்துடும். நம்ம பொடி பண்ண போகிறோம், அதால் லைட்டாக வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுப்பு நிறுத்திடுறேன். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்தாச்சு. ரொம்ப நேரம் வறுத்தோம்னா கலர் வந்து நல்லா செவந்துடும், நல்லா இருக்காது. அதால் வந்து
நல்லா சூடு ஏற்றினா போதும். பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சர்க்கரையும் பொடி பண்ணிக்க போகிறேன். அவல் பொடி பண்ணியாச்சு. இதுலேயே இந்த சர்க்கரையிலே வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதையும் வந்து நல்லா பொடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து சர்க்கரை பொடி பண்ணியாச்சு. இதையும் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பொடி பண்ணிட்டோம். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி வேணாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அவல் வந்து நீங்கள் குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக எடுத்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இதில் முந்திரி போட்டு வறுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டேன். அதில் வந்து நம்ம முந்திரி செவக்க வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி நல்லா வறுந்துருச்சு பாருங்கள், செவந்துருச்சு. இப்போ இந்த அவல் பொடியை கொட்டி கொஞ்சம் சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த நெய்யில் நல்லா ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டோம். கலர் மாற வேணாம், சும்மா லைட்டாக கொஞ்சம் அந்த நெய்யில் வறுபட்டுருச்சுன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெய்யோட வறுக்கும்போது செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பொடி செஞ்சுருக்கிற ஏலக்காய், சுகர் ரெண்டுத்தையுமா சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லோ கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் பால் ஆட் பண்ணிடுறேன். இந்த கலரையும் சேர்த்துட்டேன், பாலும் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா வந்து நம்ம சுகர் போட்டிருக்குறோம்ல, அது வந்து அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் பதம் மாறும். நம்ம லட்டு குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு 2 ஸ்பூன்னு நெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து பால் அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறுத்திடலாம். இதை வந்து நம்ம சூடு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம பிடிக்கலாம். வேணுன்ற சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். இப்போ வந்து எல்லாத்தையும் அதே மாதிரி நான் பிடிச்சிட்டு இதை எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அப்படியே பயங்கர சாஃப்டாக பாருங்க, சூப்பர் யம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்குது. 2 கப்பு அவளுக்கு வந்து அந்த ஒரு கப்பு சுகர் வந்து கரெக்டான ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது. நம்ம நியூ இயருக்கு வந்து நம்ம லட்டு அவல் லட்டு செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த பழத்தை வந்து ஜூஸ் போட போகிறோம். வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சைடெல்லாம் வந்து தோசை பழம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பேருன்னு தெரியல. கிர்னி பழத்துலேயே இன்னொரு ஜாதி தான் இது. இது நிறைய வந்து இந்த சீசனில் மட்டும் டக்குன்னு விளைஞ்சி அது தர்பூசணி மாதிரி தான் சீசன் பழம் தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாமலா கிர்னி பழம் வாங்குறது எப்போவுமே இருக்குது. இது வந்து எப்படின்னா இந்த சம்மருக்கு மட்டும் விளைச்சல் நிறைய விளையும். நிறைய ஆட்டோங்க இந்த மாதிரிலாம் வண்டிங்கெல்லாம் போட்டு வந்து சூப்பராக விற்பாங்க. நிறைய பேர் விற்பாங்க. இது வந்து ஸ்டோர் பண்ணி விற்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோர் பண்ணும்போது 2 நாளுக்கு மேலே இது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். சீக்கிரம் கெட்டுரும். ட்ரக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க விவசாயிகள் வந்து. டைரெக்டாகவே ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்து ரோட் சைடில் அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு நாள் 2 நாள் மட்டும் தான் நம்ம வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே அதை வச்சுக்கவே முடியாது. ஆனால் மற்ற கிர்னி பழம் வேறு அதெல்லாம் ஒரு வாரம்னா கூட முலாம்பழம்லாம் ஒரு வாரம் ஆனாலும் நல்லா இருக்குது. பாருங்க, செம்ம பழமாக இருக்குது. உள்ளே எவ்வளோ விதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு மாதிரியே இருக்கும் உள்ளார. அதோட டெக்ஸ்சரு நல்லாயிருக்கும். ஜூஸும் போடலாம், அப்படியே சாப்பிட்லாம்.
அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சுகர் வந்து மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஜூஸுக்கு செம்மையாக இருக்கும், ஜூஸுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து ஜூஸ் தான் போட போகிறோம். ரொம்ப பழமாக இருக்குது, ரொம்ப பழுத்துருது, வாங்கும்போது கொஞ்சம் இனிப்பாதாங்க இருக்குது. ஒவ்வொரு பழமும் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சப்புலாம் இல்லை, நம்ம மாமலை அந்த கிர்னி பழம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. வந்து இது அப்படியே அழகாக உள்ளே எடுத்துட்டு அப்படியே அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், அப்படியே எடுத்து ஜூஸ் போட்டுக்க வேண்டியதுதான். வந்து இதை போய் ஜூஸ் போட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜாரில் சேர்த்தாச்சு, சுகர் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றுறது பதிலுக்கு நம்ம ஐஸ் க்யூப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சில்லுன்னு இருக்கும். இல்லைன்னா உள்ளே வச்சு அதுக்கப்புறமா குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதை அப்படியே ஜூஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. சூப்பர் எம்மையாக இருக்குது. சுகர் கரெக்டாக செம்ம. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு லஞ்சுக்காக வந்துருக்குறோம். லஞ்சுக்குன்றதை விட எங்கள் தாத்தாவை கும்பிடுறது, இன்னைக்கு சாமி கும்பிடுவோம், அதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம வீட்டில் வந்து தாத்தா சாமி கும்பிடுறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம்னா, சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், வடை, அப்புறம் வந்து மாங்காய் வந்து வெல்லம் போட்டு அப்படியே பொரியல் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் காராமணி கூட்டுங்கிறது வந்து பெரியவங்களுக்கு சாமி கும்பிட்டாலே வந்து அதை செய்வாங்க, குறிப்பா அந்த மாதிரி சமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல், இதுவும் வந்து கண்டிப்பா அமாவாசைலாம் கூட கும்பிடுவாங்க பாருங்க, சாமிக்காக படைக்கிற ஒரு ஸ்பெஷல் காயின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி ரசம், பாயாசம், அந்த மாதிரி வந்து எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அது இல்லாம வந்து தாத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டங்கள், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி மிச்சர், காரம், ஸ்வீட்டு, பழங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாமும் வச்சு சாமி கும்பிடுவோம். அப்புறம் மாவிளக்கு எல்லாம் போட்டுட்டு வேஷ்டி, டவல், சட்டை அந்த மாதிரி எல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து படைச்சாச்சு. இப்ப வந்து சாமி கும்பிட்றது தான். எப்பயுமே வந்து வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு வந்து தாத்தாவை ஒவ்வொரு வருஷமும் கும்பிடுவாங்க. அன்னைக்கு வந்து நமக்கு எப்பயுமே சாப்பாடு அங்கதான் வச்சுங்களேன். லஞ்ச் வந்து ஸ்பெஷல் லஞ்சா இருக்கும். வீட்டுல கொண்டாடுறது காலையில டிஃபன் இல்ல டின்னர், அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ஐட்டமா செஞ்சுக்குவோம். கம்பல்சரியா வந்து ஊர்ல இருந்தா அப்பா வீட்டுலதான் அங்கதான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுலதான் போய் லஞ்ச் சாப்பிடுவோம் சாமி கும்பிட்டு. சாமி கும்பிட்றதுனால நிறைய வெரைட்டின்ற மாதிரி ஸ்பெஷல் லஞ்சாவே கிடைக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து தாத்தாவை நல்லபடியா கும்பிட்டு நல்லபடியா ஆசீர்வாதம் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னைக்கு நியூ இயர், அதுவும் நான் புது ட்ரெஸ் எல்லாம் மீஷோவில் போட்டது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். இது ஒரு திங்ஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது பார்க்கலாம். ஏன்னா வந்து இது நமக்கு இந்த பேக்கிங் பிரிக்கிறதுக்கு தேவைப்படும். என்னன்னு பார்க்கலாம். செம்ம யூஸ்ஃபுல்லாக பொருள் நான் நினைக்கிறேன். ஆனால் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல யூஸ்ஃபுல்ல பொருளா இல்லை எப்படின்னு தெரியும். என்னடா இது வரவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் சீலிங் மிஷின் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிச்சனுக்கு வந்து நமக்கு சூப்பராக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன். எப்பயோ ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன். நான் சொல்லுவேன்ல, ஏதாவது சும்மா இருக்கும்போது டைம் பாஸுக்கு தள்ளிகிட்டே இருப்பேன், ஏதாவது பிடிச்சதுன்னா போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் இருக்கும். அதில் வந்து இதை சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு.
நம்ம பேக்கிங் பிரித்து அப்படியே வச்சோம்னா பூச்சி விழுறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இது வந்து அப்படியே சீல் பண்ணிடும் அந்த கவரை. அதுக்காக வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சி டைப் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இது வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ரெண்டு பட்டன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டன் வந்து ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நம்ம பேக்கிங் பிரிச்சுக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம சீல் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிற பேக்கிங் வந்து அது கட் பண்ணி எடுத்துரும். அதுக்காக வந்து இந்த பிளேடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹீட் பண்ணுறது, நம்ம சீல் வைக்கிறதுக்காக ஹீட் ஆகுது இந்த பட்டன். இப்போ நம்ம இந்த சீல் பிரித்து பார்க்கலாமா? நம்ம ஏதாவது பிரிக்கிறது மட்டும்னா ரெண்டுத்தையும் இந்த பக்கம் இருக்கிற பட்டன் மட்டும் அழுத்தினோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஷ்டம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இந்த மட்டும் அழுத்திக்கிறேன். அழுத்தினோம்னா அந்த பிளேடு வந்து நமக்கு அப்படியே கிழிச்சிட்டு வந்துடும். பரவாயில்லையே, கிழிக்கிறது வாங்கிறது தொங்கிறது கிழிக்கிறது ஓகே. இப்போ வந்து இந்த பிளேடு பார்த்திங்கன்னா நல்லா தான் யூஸ் ஆகுது. இப்போ சீலிங் எப்படி யூஸ் ஆகுதுன்றது அப்புறம் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எதிலனாலும் ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மேக்னெட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தாச்சு. இது அப்படியே வச்சிடலாம். இது வந்து யூஸ் பண்ணியும் ஆச்சு. இது வந்து ஒரே இதில் வந்து 4 செட்டு. நம்ம போட்டது இந்த கலரா எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த வெயிலுக்காக கொஞ்சம் நம்ம ஒரே பீஸாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரே பீஸாக போட்டுக்கலாம், வெயில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றதுனால வாங்கினோம். எக்ஸல் வாங்கினோம், ஆனால் பெருசாக இருக்கும் போல். முன்னாடி விட இப்போ இழைச்சிட்டேனா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சைஸ் ஆகுது. லாஸ்ட்டாக வந்து எல்லை எடுத்தோம். எல்லை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ரிலையன்ஸில் எடுத்தால் கரெக்டான அளவுக்கு இருக்குது எனக்கு போட்டால். எல்லுன்னா எல் சைஸ் அப்படி கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஒருவேளை சின்னதாக கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்றதுனால சரி எக்ஸல்லே போட்டுக்கலாம். வேணும்னா நம்ம பிடிச்சிக்கலாம். வீட்டில் மிஷின் இருக்குதுன்றதுனால எக்ஸல் போட்டேன். சரி ஓகே. ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட துணி வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அது மட்டும் ஃபோட்டோவில் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து மொக்கையாக தான் இருக்குது. போடுவேனா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. கடவுளே, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிஜமாகவே ட்ரெஸ்ஸு பொறுத்த வரையும் ஆன்லைனில் புக் பண்ணவே மாட்டேன். நமக்கு வந்து பிக்சரில் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வாங்கினோம்னா கன்றாவியாக இருக்கும். அது அப்புறம் போடாமையே வீணாக போயிடும். அதாலே வந்து நான் வாங்கிறதுக்கு பயந்துக்குவேன். சரி, இது பார்க்கும்போது அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே. அதாலே நான் சரி நல்லா இருக்குதுன்னு நினச்சேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இது வேறு பெல்ட்டு வேறவா, இந்த மாளாத கிளாத்துக்கு வேறு. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெல்ட்டு தான்டா, அப்படியே கட்டிக்கிறதா ஏதாவது? இல்லைங்க, அப்படியே ஏதாவது இருக்குது பாருங்க. இந்த உள்ளே போட்டு கட்டுற மாதிரி தான் இருக்குது. தனியாக பீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது கொஞ்சம் கலர் சூப்பராக நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது இந்த கலரு. எல்லோ எப்பயுமே பிடிக்கும். இன்னொன்று வந்து லைட் கலர் தான். ஆனால் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பெல்ட் மாதிரி கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம பிக்சரில் பார்க்கும்போது நிஜமாகவே சூப்பராக இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிஜமாகவே. போதும், மீஷோவில் ஆர்டர் பண்ணுறேன், அமேசானில் ஆர்டர் பண்ணுறேன். சி, நம்ம ஒன்று பண்ணால் அது ஒன்று வருகிற மாதிரி இருக்குது எனக்கு. சுடிதார் செட்டை இன்னும் கொஞ்சம் நீளமாக தைச்சி கொடுத்துட்ட மாதிரி இருக்குது.
எனக்கு இந்த சுடிதார் ஐட்டமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த மாதிரி தச்சுக்கவே மாட்டேன், எப்பயுமே பிடிக்கவே பிடிக்காது. அதே கட்டிங் தான் பாருங்களேன், தூக்கி காட்டுறேன். சுடிதாரே கொஞ்சம் நீளமாக கொடுத்துட்டான். ஒரு நைட்டி மாதிரி இருந்தால் கூட மனசு தேத்தி நைட்டின்னு போட்டுக்கின்னு இருப்பேன். இது என்னது எதில் சேர்க்கறதுன்னே தெரியல. அப்படியே அங்கே காட்டு. ஒரு சுடிதாரில் சேர்க்கறதா இல்லை நைட்டியில் சேர்க்கறதான்னே தெரியல. சி ஆமாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து கடைக்கு போனாவே செலெக்ஷன் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். எதை செலக்ட் பண்ணுறது, இப்போ எவ்வளோ நேரம் ஆகுன்றதே தெரியாது. இது வேறு ஆன்லைனில் வேறு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ. இப்போ நான் ஏதாவது பண்ணியிருக்கேன், சும்மா சொல்லாதீங்க. எப்பயாவது நான் பண்ணியிருக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே நான் பண்ண மாட்டேன். நிறைய பேர் இதில் வாங்கினேன் அதில் வாங்கினேன்பாங்க, ஆனால் நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு சில இதெல்லாம் நமக்கு பிடிக்கலன்னா அதை கடைசி வரையும் போடவே மாட்டோம். அதெல்லாம் நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன். வெரி ஃபஸ்ட்டு ஒன்று அந்த மாதிரி தான், அது இந்த மாதிரி தான் வந்துருச்சு, அதோட தூக்கி போட்டது. நான் காட்டுறேன். எல்லோ அந்த பிளாக் அதெல்லாம் ஒரே செட்டு அந்த மாதிரி வந்துச்சு. அது கூட அந்த மாதிரி தான் ஒன் பீஸ் மாதிரி தான் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா இதே மாதிரி இதே கிளாத்து தான், அது கூட காட்டன் நினச்சி போட்டுட்டு இந்த பாலிஸ்டர் மாதிரி வித்தியாசமான கிளாத்தில் வந்தால் கடவுள், அதோடு நான் எடுத்து போட்டது. அப்புறமா எதுவுமே இப்போ வாங்கலை ட்ரெஸ்ஸுன்னு. அதுக்காக சரி வெயிலுக்கு நல்லா இருக்குமே காட்டன் மாதிரி இருக்குதுன்ட்டு வாங்கிட்டேன். ஆனால் பாலிஸ்டர்னு சொல்கிறதா இது என்ன கிளாத்தில் சேர்க்குறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு 150 ரூபா சேரீங்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாத் இருக்குது. இது வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது இந்த கிளாத்து. காட்டன் மாதிரி சுத்தமாக அந்த பாலிஸ்டர் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட்டு கிளப்பி விடும். அதால் வந்து இந்த டைமில் போட முடியாது. அப்புறம் எந்த குளிர்காலம் வேணால் போடலாம். ரிஜெக்ட் பண்ணிடலாமா, பண்ண முடியுமா தெரியலையே. இது எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி பார்த்துக்கோங்க. என்ன எதிர்பார்த்துருக்காங்க, என்ன வந்திருக்கு, இதுதான் கொடுமையான ஒரு விஷயம். வாங்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே. நம்ம அழகாக அந்த பிக்சரில் அவ்வளோ அழகாக அப்படியே அந்த பொம்பளை போட்டு இருக்குது, கண்ணில் ஒத்திக்கலான்னு இருந்துச்சு. பார்த்தா இது நல்லாவே நல்லாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோ 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 டர்ட்டி எல்லோ எல்லோ. இதுக்கப்புறம் வந்து இந்த கலர் எப்பயுமே எனக்கு செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைட் கலராக தான் இருக்குது. இது ஒன்று, அவ்வளோதான். கொஞ்சம் மொக்கை வாங்கிட்டோம், இப்படி ஆயிருச்சேடான்னு பார்த்து. கொஞ்சம் வந்து இது எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் சுமார் மூஞ்சி குமாராக தான் இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படியே அழகாக சைடில் நல்லா பிடிச்சி பசங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு பீஸாக போட்டுட்டு சுற்றுட்டோம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மொக்கையாக தான் ஆயிடுச்சு. நியூ இயர் வேறு இன்றைக்கி தேவையா? இது வந்து 2 நாள் ஆச்சு. அப்போ ஓப்பன் பண்ணனா நியூ இயர் அதுவும் ஏமாற்றம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம படைக்க போகிறோம். ஏதாவது ஸ்வீட்டு அந்த மாதிரி படைக்கலான்ட்டு, விளக்கேற்றும் போது நம்ம ஏதாவது வைக்கலான்ட்டு என்ன வைக்க போகிறோன்னா கேசரி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஏதாவது விசேஷ நாள்னா சக்கரை பொங்கல் செய்வேன், இல்லை கேசரி மாதிரி செஞ்சு சாமிக்கு வைப்பேன். இன்னைக்கு வந்து நம்ம கேசரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு இதில் ரவை வறுத்துக்க போகிறேன். இந்த ஸ்டெப்பு வந்து முக்கியமாக எதுக்காகன்னா, ரவை நல்லா கொஞ்சம் வறுந்துருச்சுன்னா நமக்கு நேரம் ஆனாலும் சமைச்சு நேரம் ஆனாலும் அப்படியே பொல பொலன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ரவை கருத்துடக்கூடாது, முக்கியமாக அதை பார்க்கணும். கருப்பாகாமல் கேர்ஃபுல்லாக வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி விட இப்போ நல்லா பொற பொறன்னு இருக்குது பாருங்கள். ரொம்ப நேரம் வறுத்தோம்னா கருப்பு கருப்பாகிடும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கரெக்டான பதமாக வறுத்துக்குங்க. அப்படி சப்போஸ் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கருக்காது. ரவை வறுந்துருச்சு, எடுத்து நம்ம தட்டில் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுட்டு முந்திரி வறுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முந்திரி வறுந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு வந்து ரவை எடுத்துருந்தேன். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சுதுன்னா அதுக்கப்புறம் ரவை போட்டுடலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நான், எல்லோ கலர். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறது இருந்தால் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஒயிட்டாக செஞ்சோம்னா என்னதான் நம்ம ஸ்வீட்டு அதெல்லாம் போட்டாலுமே கூட ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு பார்வையாக இருக்காது. ரொம்ப ரேராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ரெகுலராக ஒன்றும் யூஸ் பண்ண போதில்லை. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எண்ணெயில் தூரமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீஷோவில் காலையில் காட்டின ட்ரெஸ் இதுதான். என்னன்னா வந்து கை ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று கொஞ்சம் இதுவரை இருந்தாச்சா நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கை தான். சைஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. வந்து ரவையை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3/4 கப் அளவுக்கு 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்துருட்டோம். வெளியே தெரிக்குது, அப்படியே மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரவை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுகர் எல்லாம் சேர்த்து வந்துருச்சு. ஈரம்லாம் கம்மியாயிடுச்சு. திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கிளறி விட்டுடலாம். மொத்தம் வந்து 1 கப்புக்கு 6 ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். போதும், அதுவே வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி கப்பு கணக்காக ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்காது. ஒரு மாதிரி ரொம்ப கொமட்டலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சூப்பராக வழுக்கிட்டு நிறுத்திடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே இருக்கும். நம்ம ரவை நல்லா வறுத்துட்டு சேர்க்கவும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் ஆனாலும் கட்டிப்படாது, அப்படியே இருக்கும். இப்போ வந்து ஈவினிங் சாமிக்கு வந்து பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிடலான்னு விளக்கேற்றினேன். பயங்கர காற்று, ஒரு மாதிரி தூறல் ஆரம்பிச்சிருச்சு. விளக்கேற்றி சரி முடியல, இங்கே ரொம்ப காற்று அடிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே கொஞ்சம் வச்சு விளக்கேற்றினேன். எவ்வளோ இடி சத்தம் பாருங்க, செம்ம காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரதுக்குள்ள இன்னும் பயங்கரமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீனும் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து வைக்கவே முடியல. சரி, சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். நான் நிற்கிறேன் பாருங்க, அங்கே தான் அதுக்கப்புறமா வந்து விளக்கு வச்சு ஏற்றி விட்டேன். சரி, எடுத்துட்டு உள்ளே போகிறதுக்கும் மனசு இல்லை. வருஷப்பறப்பதும் நம்ம வெளியே விளக்கேற்றலாம் எப்படின்னுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இங்கே டேபிள் மேலே வச்சு ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி வச்சுட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு வெளியே வரோம்ப்பா, சரியான சாரல் எப்படி அடிக்குது பாருங்க. செம்ம மழை. வெளியே இருந்த அந்த பண்டிங்க நாய்ங்கெல்லாம் ஒரே சவுண்டு விடுது மழைக்கு. அப்படியே பயங்கர இடி சவுண்டு, காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரெல்லாம் வாசப்படி வரையும் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சவுண்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். மழையோட நம்மளோட வருஷப்பருப்பு ஜாலியாக முடிஞ்சாச்சு. ஈவினிங் ரொட்டீனும் முடிஞ்சாச்சு. சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.